அனைவருக்கும் வணக்கம். நிபந்தனையற்ற அன்பு, இதை எல்லோரிடத்திலும் சமமாக செலுத்த முடியுமா? இந்த வினாவை தம்பி ஒருவர் என்னிடத்திலே எழுப்பினார். அன்பை பற்றி நிறைய சித்தர்கள், மகான்கள் சொல்கிறார்கள். எல்லோரிடத்திலும் சமமான அன்பை செலுத்தக்கூடியவர்கள் பராபரத்திற்கு ஒப்பாவார்கள் என்று சொல்லுகிறார்கள். உங்கள் பதிவுகளில் நீங்களும் கூட இதை சொல்லி இருக்கிறீர்கள். இது உண்மையிலேயே சாத்தியம்தானா என்று ஒரு வினா விடுத்தார். இயல்பாக எல்லோருக்கும் எழக்கூடிய ஒரு வினாவே அது. ஒரு தாய் தன் குழந்தையின் மீது நிபந்தனையற்ற அன்பை செலுத்துகிறாள். அதே வேளையிலே மாற்றாளுடைய குழந்தையின் மீது அவளால் அன்பு செலுத்த முடியவில்லை. தன் கணவனின் முதல் தாரத்து குழந்தையின் மீது நிபந்தனையற்ற அன்பை இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட்டு வந்த பெண்ணால் செலுத்த முடியவில்லை. இது நீண்ட நெடிய காலமாக நாம் பார்த்து வரக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. சித்தி கொடுமை என்று இதை சொல்லுகிறார்கள். அப்படியென்றால் அன்பு என்பது இங்கே பயனற்று போகிறதா? இந்த சொல் எப்படி சரியாக இருக்கும் என்கிற வினா வருகிறது. நாம் நம்முடைய மனத்தின் போக்கிலே புலன்கள் சார்ந்து சுயநலமாக சிந்திக்கும் போது தூய அன்பை சமமாக எவரிடத்தும் செலுத்த இயலாது போகிறது. உதாரணத்திற்கு, நாம் வீட்டிலே வளர்க்கக்கூடிய பசு, நாய், பூனை ஆகியவற்றிடம் அன்பை செலுத்த முடிகிறது. ஆனால் நம் வீட்டிற்கு வேண்டாத விருந்தாளியாக வந்துவிட்ட கருணாகத்திடம் இந்த அன்பை காட்ட முடியுமா என்றால் நிச்சயம் இல்லை. எங்கே, எப்போது, எப்படி என்பது இதிலே பெரிதாக மறைந்திருக்கும் ஒன்றாக இருக்கிறது. அன்பை காட்ட வேண்டும், அன்பை செலுத்த வேண்டும், அதற்கு இடம், பொருள், ஏவல் என்று இருக்கிறது. பொதுவாக பகவான் கிருஷ்ணர் அன்பை பற்றி போதித்திருந்தாலும் கூட யுத்தம் செய் என்று அர்ஜுனனுக்கு உபதேசித்த கீதோபதேசம் இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது. கடமை என்று வரும்போது அவரவர் தத்தமது ஸ்வதர்மத்திற்கேற்ப, சுய கடமைக்கேற்ப காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. போர்க்களத்திலே எல்லையை காத்து நிற்கக்கூடிய போர் வீரனுக்கு அகிம்சை என்பதை போதிக்க முடியாது. அந்த வீரனின் கடமை போரிட்டு தேசத்தை காப்பது, தேசத்து குடிகளை காப்பது என்று இருக்கிறது. அவருடைய நிலை அப்படிப்பட்டது. தேச எல்லையிலே மற்றவர்கள் ஏற்படுத்தக்கூடிய தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை எதிர்த்து ஒரு வீரன் போரிட்டு ஒருவரை கொலை செய்கிறான் என்றால் அது வீரத்தின் அடையாளமாக போற்றப்படுகிறது. அதே காரியம் சமுதாயத்தின் மத்தியிலே நடந்துவிட்டால் கொடுங்குற்றமாக, கொலைக்குற்றமாக பார்க்கப்படுகிறது. இடம், பொருள், ஏவல் என்று இருக்கிறது. எல்லா இடத்திலும் இதை பொருத்தி பார்க்க முடியாது. உதாரணத்திற்கு, நாம் இயல்பாக அன்பு என்கிற ஒன்றை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவன் குடித்துவிட்டு தாறுமாறான குணத்தோடு நம்மை அணுகி நம்மை ஒரு அரிவாளால் வெட்டவோ அல்லது கத்தியால் குத்தவோ முற்படுகிறான் என்றால் அவனிடத்திலே சென்று இதோபதேசம் செய்து அன்பை பற்றி போதித்து கொண்டிருக்க முடியாது. நம்மை தற்காத்து கொள்ள திருப்பி தாக்க வேண்டியது அவசியமாகிறது. எந்த இடத்திற்காக இது என்பதை புரிந்து செய்ய வேண்டி இருக்கிறது. காரணமே இல்லாமல் ஒருவர் மீது தாக்குதல் தொடுப்பதோ அவருக்கு தீங்கு ஏற்படுத்துவதோ குற்றம் என்று கருதப்படும். தற்காப்புக்காக ஒருவன் செய்யக்கூடிய யுத்தம் சரி என்றே
ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தன் கற்பிற்கு பங்கம் வரும்போது ஒரு பெண் நகங்களாலும் பற்களாலும் போராடி தேவைப்பட்டால் கொலையும் செய்யலாம் என்று தேசபிதா மகாத்மா காந்தியடிகளே சொல்லியிருக்கிறார்கள். இங்கே சட்டங்கள் என்பவை மனிதன் தனக்குத்தானே உருவாக்கி கொண்டவை அன்றி இது தெய்வ சங்கல்பத்தோடு இணைந்தது அல்ல. தெய்வம் காப்பாற்றவும் செய்கிறது, அழிக்கவும் செய்கிறது. இதை பற்றியும் நம்முடைய புராணங்கள் சொல்லியிருக்கின்றன. அன்னை காளிமாதா என்பவள் மிகப்பெரிய அன்பு கொண்டவள் என்று சொல்லப்பட்டாலும் கூட அசுரவதம் செய்யும் போது அன்பு என்கிற நிலையிலே இருந்து மாறி வதை செய்யும் இடத்திற்கு அன்னை காளிமாதா வந்துவிடுகிறாள். மகிஷாசுரமர்தினி. இந்த அம்மை உலக உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த எருமை தோற்றம் கொண்ட மகிடாசுரன் என்கிற அசுரனை வதம் செய்தாள். இந்த மகிடாசுரனுடைய தன்மை என்ன என்றால், அவனுடைய உடலில் இருந்து ஒவ்வொரு துளி குருதி சிந்தினாலும் சிந்திய குருதி துளிகள் எல்லாம் ஒரு மகிடாசுரனாக மாறி உலகை வதைக்க ஆரம்பிக்கும் என்பது அவன் பெற்ற வரம். எனவே அன்னை காளிமாதா தன்னுடைய சேனையிலே இருந்த ஒரு தெய்வத்தை அழைத்து, வராகி என்கிற தெய்வத்தை அழைத்து, அந்த அசுரனுடைய உடலில் இருந்து ஒரு துளி குருதியும் கீழே சிந்திவிடாதபடியாக குடித்துவிடும்படி ஆணையிட்டாள். அதன் பிறகு மகிடாசுரனை வதம் செய்தாள் என்று புராணம் சொல்கிறது. எதற்காக இப்படிப்பட்ட கதைகள் சொல்லியிருக்கப்பட வேண்டும்? இது உண்மையில் நடந்ததா அல்லது கட்டுக்கதையா, கற்பனையா என்பதை தாண்டி இதிலே சொல்லப்பட்ட கருத்துருவாக்கத்தை மாத்திரம் உள்வாங்குதல் நலம். தெய்வம் துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் என்கிற நிலையிலே இயங்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். தவறு செய்பவர்களை தண்டிப்பதும் நல்லவர்களை தாங்கி நின்று அவர்களை மேன்மைப்படுத்துவதும் தெய்வத்தின் செயலாக இருக்கிறது. பகவான் சுப்பிரமணியர் சூரசம்ஹாரம் செய்தார் என்று கந்தபுராணம் சொல்கிறது. சுப்பிரமணியருடைய இந்த கந்தபுராணத்தை பார்க்கும்போது அசுரனை அழித்தார், வதம் செய்தார் என்று இல்லை, அசுரனை ஆட்கொண்டார் என்று இருக்கிறது. சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடைய வாகனமாகவும் கொடியாகவும் மாற்றிக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இது கட்டுக்கதை, கற்பனை கதையாக இருக்கலாம். தீயவர்களையும் தண்டிப்பதல்ல, அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தி ஆட்கொள்ளுதல் என்கிற நிலையிலேயே தெய்வ சங்கல்பம் என்பது இருக்கிறது. ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுதல். நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த பிறவியிலே இப்போது நல்லவர்களாக இருந்திருக்கக்கூடும், முந்தைய பிறவிகளிலே தவறு செய்திருக்கலாம், அல்லது முந்தைய பிறவிகளிலே நல்லவர்களாக இருந்து இந்த பிறவியிலே தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். கர்மவினைக்கு அனுசரித்து பிறவியின் நிலைகள் இருக்கின்றன. ஒருவர் செய்த கர்மவினை அடுத்தடுத்து வரக்கூடிய பிறவிகளிலும் கூட அவர்களுக்கு கேட்டை கொடுக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மறந்தும் பிடன்கேடு சோழர்க்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவர் கேடு என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு. மற்றவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் அறத்திற்கு புறம்பாக கேட்டை செய்து விடாதே. அது உனக்கு கர்மவினையாக மாறி இனி வரும் பிறவிகளிலே எல்லாம் உனக்கு துன்பத்தை கொடுக்கும் என்பதே அக்கருத்து. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை அன்போடு வளர்க்கிறாள். அதே தாய் வேறொருவர் குழந்தையை கடுமையாக சாடுகிறாள். இந்த உலகிலே அன்பு பல இடங்களிலும் பரவி கிடக்கிறது. நிபந்தனையற்ற அன்பை செலுத்தக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கன்னத்திலே அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று கூறிய இயேசுபிரான் அன்பையே போதித்தார். ஆனால் இயேசுபிரானுடைய இந்த அன்பை பற்றி சொல்லும்போது, ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று சொன்ன இயேசுபிரான் மறுகன்னத்திலும் அறைந்த பிறகு என்ன செய்வது என்று சொல்லவில்லை என்று சொல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் மற்றவர் நமக்கு செய்யக்கூடிய துன்பங்களை சகித்துக் கொள்ளவும் முடியாது. தமிழிலே ஒரு வழக்கு சொல் உண்டு, குட்ட குட்ட குனிகிறவன் முட்டாள்
குனிய குனிய குட்டுகிறவனும் முட்டாள் என்று சொல்லுவார்கள். முதியவர்களுக்கு இளைஞர்கள், உடல் வலிமை கொண்டவர்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும். இது இயற்கை கொடுத்திருக்கும் கட்டளை. மருத்துவம் என்பது பிணியாளர்களுக்கு அன்பை தந்து அவர்களை ஆற்றுப்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டது. ஆனால் மருத்துவம் என்று வியாபார பொருளாக மாறியிருப்பது துர்லபம் என்றே கருத வேண்டும். அவரவர் தத்தமது நிலையிலே தத்தமது கடமைகளை எந்தவிதமான குறுக்கு எண்ணங்களுக்கும் இடங்கொடாது செய்து வந்தால் நிச்சயமாக சமுதாயம் சீர்பட்டு இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் திரும்புகிற திசையெல்லாம் சுயநலம், சுயநலம், சுயநலம். நிபந்தனையற்ற அன்பை எவராலும் எவர் மீதும் செலுத்த முடியவில்லை. ஒருவேளை ஒருவர் நிபந்தனையற்ற அன்பை செலுத்துகிறார் என்றால் அவர் கேலிக்குரிய ஒருவராக சமுதாயத்தின் மத்தியிலே மதிக்கப்படுவார் என்றும் சொல்லப்படுகிறது. திருவள்ளுவநாயனார் அருளிய 6 குறட்பாக்களை இங்கே ஒரு பார்வைக்காக வாசித்து கடப்பது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க, சொல்லேர் உழவர் பகை. வில்லும் வேலும் வாளும் கொண்டு போராடக்கூடிய போர்க்கள போராளிகள், வேந்தர்கள், இவர்களை கூட பகைத்துக் கொள்ளலாம். ஆனால் நல்ல நிலையிலே கல்வி கற்று ஞானிகளாக மகான்களாக இருப்பவர்களை பகைத்துக் கொள்ளாதே என்று திருவள்ளுவர் எச்சரிக்கிறார். ஞானிகள் மகான்கள் அறநூல்களை அலசி ஆராய்ந்து பார்த்து அறநெறி வழுவாது வாழக்கூடிய ஒழுக்க நெறி சார்ந்தவர்கள் வில் கொண்டு போரிடக்கூடிய வேந்தன் ஏற்படுத்தக்கூடியதை காட்டிலும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி விடுவார்கள். தங்களுடைய சொல் கொண்டு அவர்கள் வார்த்தை பலித்துவிடும். அன்றைய நாளிலே வாழ்ந்திருந்த புலவர்கள் அறம் பாடினார்கள் என்று சொல்வார்கள். மரம் சார்ந்து வாழ வேண்டிய மன்னவன் அறநெறி பிறழ்ந்து விட்டான் என்றால் மரம் பாடுவார், அறம் பாடுவார் என்றெல்லாம் சொல்வார்கள். ஞானிகள் மகான்களுடைய சாபத்திற்கு ஆளாகக்கூடாது என்பதை அன்றைய வேந்தர்கள் புரிந்திருந்தார்கள். இன்றைய வேந்தர்கள் நிலை என்ன என்பது சகோதர சகோதரிகளுக்கு நன்கு விளங்கும். நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது என்கிற குறட்பாவையும் பார்க்க வேண்டும். கோபத்தை எக்காரணத்தை கொண்டும் தனித்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒருவன் எந்த காரணத்தை கொண்டும் என் நிலையிலும் நன்னெறி பூண்டு வாழ இயலாது என்பது. அற்ப காரணங்களுக்காக மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் பகைமை பாராட்டுகிறார்கள். இன்று செய்தித்தாளிலே ஒன்றை பார்த்தோம். தண்ணீர் பிடிப்பதிலே இருவருக்கு இடையிலே தகராறு, அரிவாளால் வெட்டி படுகொலை என்கிற செய்தியை நாம் செய்தித்தாளிலே பார்த்தோம். மனிதனுக்கு என்ன நிலை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. மதுவால் தமிழகம் சீரழிந்து கிடக்கிறது. மது மட்டுமல்லாது இன்ன பிற வகைகளிலே வரக்கூடிய போதை வஸ்துக்களால் இளைஞர்கள் மிகவும் மூர்க்கமான குணம் கொண்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சில பகுதிகளிலே தண்ணீர் பிரச்சனை இருக்கிற காரணத்தால் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாகனங்கள் மூலமாக அந்தந்த பகுதி மக்களுடைய தேவைக்காக தண்ணீரை கொடுப்பது அரசாங்கத்தின் வாடிக்கை. இப்படி வந்திருந்த ஒரு தண்ணீர் வண்டியிலே இருந்து தண்ணீர் பிடிக்கும் போது இரு குடும்பத்தாருக்கு இடையே ஏற்பட்ட தகராறிலே கொலை நிகழ்ந்திருக்கிறது என்கிற தகவல் நம் நெஞ்சத்தை உலுக்குகிறது. இந்த மது மற்றும் போதை பழக்கமே எத்தனை துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. இதை மாற்றிக்கொள்ள அரசு விரும்பவில்லை. வருமானத்தை மாத்திரமே குறியாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தின் மத்தியிலே ஏற்படக்கூடிய இது போன்ற சீர்கேடுகளை களைய முன்வர வேண்டும் என்பதே நம்முடைய வேண்டுகோள். இணைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது சென்றுவிடும். இந்த குறட்பாவும் முக்கியம் கவனிக்கத்தக்கது.
எந்த பகையை கொண்டிருந்தாலும் கூட மீண்டு வந்து விடலாம். ஆனால் செய்த செய்வினை காரணமாக ஏற்பட்ட வினைப்பகை இருக்கிறதே, அது பல பிறவிகளுக்கும் தொடர்ந்து வரும் என்று சொல்லுகிறார். இந்த குறட்பாக்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, எக்காரணத்தைக் கொண்டும் மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய காரியங்களை செய்துவிடக்கூடாது. எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்ட வேண்டும். பகையை உருவாக்கி கொள்ளக்கூடாது. நீங்கள் இப்போது செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் அது நல்வினை தீவினை என்கிற வகையிலே கர்மவினையாக உங்கள் ஆன்மாவிலே பதிவு செய்ய வைக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் நம்முடைய ஞானிகள் மகான்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி தந்திருந்த நூல்களிலே இல்லாத நல்ல விடயங்கள் வேறு எங்கும் இல்லை. ஆனால் அவற்றையெல்லாம் முறையாக கற்பித்தும் கடைப்பிடித்தும் வாழ்வதற்கு யாரும் தயாராக இல்லை. திருவள்ளுவநாயனாரின் திருக்கரலோ அல்லது இன்ன பிற ஞானிகளுடைய நூல்களோ வெறுமனே வாசித்து தேர்வுக்கு அதை வினா விடை என்கிற வகையிலே எழுதி மதிப்பெண் பெற்று அத்தோடு மறந்து விடுவதற்காக மாத்திரமே பயன்படுத்தப்படுகிறது என்பது நிச்சயம் வேதனைக்குரிய விடயம். மற்றும் 3 குறட்பாக்களையும் எங்கே பார்க்கலாம். புகழ்ந்து அவை போற்றிச் செயல் வேண்டும், செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல். நல்ல கல்வியறிவு கொண்டிருக்கக்கூடிய ஞானிகள், உண்மையும் நேர்மையுமாக வாழ்ந்திருக்கக்கூடிய மகான்கள், தவயோகிகள், முனிவர்கள், இவர்களை போற்றித் தொழ வேண்டும். அதை விடுத்து ஞானிகள் மகான்கள் நிரம்ப ஒழுக்கத்தை கடைப்பிடித்து தவநெறி வாழ்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களுக்கு எதிராக வாய்ச்சொற்கள் பயன்படுத்துவதோ, இன்ன பிற வகையிலே அவர்களுக்கு துன்பத்தை தருவதோ எக்காரணத்தை கொண்டும் மன்னிக்கப்பட முடியாத கர்மவினை சுமைகளை உங்களுக்குள்ளே ஏற்றிவிட்டுவிடும் என்று திருவள்ளுவநாயனார் எச்சரிக்கிறார். 7 பிறவிகளுக்கும் உங்களுக்கு அதிலே இருந்து நற்கதி கிடைக்காது என்று சொல்லுகிறார். பெரியோர் சொல்லிக் கொடுத்த அறநெறி பிறழ்ந்து வாழக்கூடாது. அது இந்த பிறவிக்கு மாத்திரமல்ல, அடுத்து வரக்கூடிய பிறவிகளுக்கும் துன்பத்தை தந்துவிடும் என்பதே திருவள்ளுவநாயனாரின் கூற்றாக இருக்கிறது. மேலும் சொல்கிறார், ஈன்றாள் பசி காண்பாள் எகினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் செயல். உன்னை பெற்றதாய் பட்டினியாக கிடக்கிறாள் என்பதற்காக திருடிவிடாதே, செய்யக்கூடாத காரியத்தை செய்து விடாதே என்று போதிக்கிறார். பசி வந்திட 10ம் பறந்து போகும் என்று தமிழிலே ஒரு வழக்குச் சொல் இருக்கிறது. ஆனால் உண்மையும் நேர்மையுமாக இருக்கக்கூடியவர்கள் பசி வந்த போதும் திருடும் வேலைக்கு செல்ல மாட்டார்கள். ஒரு மன்னவன் தன் குடிகளை பேணி பாதுகாக்க வேண்டும். குடிகளுக்கு அடிப்படை தேவைகள் என்ன? குடிப்பதற்கு நல்ல குடிநீர், உண்பதற்கு நல்ல உணவு. இவைதான் முக்கியமான பிரதானமான கோரிக்கைகள். இவைகளை கூட முழுமையாக நிறைவேற்றித் தர முடியாதபடியாக ஒரு வேந்தன் இருக்கிறான் என்றால் என்ன என்று சொல்வது? எக்காரணத்தைக் கொண்டும் தான் வாழ்ந்திருக்கும் வாழ்க்கையிலே கொடும்பசியிலே தன் தாய் தவிக்கிறாள் என்ற நிலையிலும் கூட தவறு செய்யாதே என்று திருவள்ளுவநாயனார் சுட்டிக்காட்டுகிறார். இது இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு கடைப்பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது வினா. மற்றும் ஒரு குறட்பாவை இறுதியாக பார்த்து பதிவை நிறைவு செய்யலாம். ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும். மிகப்பெரிய நிலையிலே இருக்கக்கூடிய ஞானிகள், கவிஞர்கள், ஒழுக்க சீலர்கள், இவர்களை பகைத்துக் கொண்டால் தேவேந்திரனுக்கு இணையான ஒரு அரசாட்சி செய்யக்கூடிய வேந்தனாக ஒருவன் வாழ்ந்திருந்தாலும் கூட ஞானிகள் மகான்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அவனை சுட்டுவிடும், அவனுக்கு நற்கதி கிடைக்காது என்பது இதன் பொருள். வேந்தனாக இருந்தாலும்
அறிஞர்கள், ஞானிகள், மகான்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதே கருத்து. அன்றைய நாளிலே வாழ்ந்திருந்த மன்னர்கள் பகை கொண்டு படை நடத்திச் சென்று செருக்களம் கண்டிருந்தாலும் கூட ஞானிகள், மகான்களை அருகழைத்து தமிழ் தொண்டு செய்வதிலே தொய்வு காட்டியது இல்லை. ஞானிகளை அவர்கள் போற்றினார்கள். இது எல்லா நிலைகளிலும் பரதகண்டத்திலே நடைபெற்றது. சாது சம்ரக்ஷணா என்கிற பெயரிலே, சாதுக்களை பேணுதல் என்கிற வகையிலே அனைத்து தேசங்களிலும் ஞானிகள், மகான்களை யாரும் தப்பிதமாக நடத்துவது இல்லை. அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டியே இருந்தார்கள் என்று அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இன்றைய நாளிலே நல்லவர்கள், ஞானிகள், மகான்கள் என்று கூட பார்ப்பதில்லை. கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் அவர்கள் மீதும் கூட பொழுதி வாரி இறைக்கக்கூடிய காரியத்தை இன்றைய மக்கள் செய்து விடுகிறார்கள். ஒரு சிறு உதாரணம். தீண்டாமை, வன்கொடுமை, இதை பற்றிய அரசுகள் பேசுகின்றன. ஆனால் பள்ளிகள், பணிக்காக விண்ணப்பிக்கும் காலம், இப்படி எல்லா இடங்களிலுமே அவன் என்ன இனத்தவன், என்ன ஜாதியைச் சேர்ந்தவன் என்பதை சொல்லி ஆக வேண்டும் என்று வற்புறுத்துகிறது. அரசாங்கம் ஜாதி என்ன என்று கேட்கலாம். ஆனால் சாமானியன் என்ன ஜாதி என்று கேட்டுவிட்டால் அவன் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படுவான் என்றெல்லாம் சட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். சமுதாயத்தின் மத்தியிலே இவற்றையெல்லாம் இன்னமும் அகன்று போக விடாமல் நிலைநிறுத்தி வைத்திருப்பதே அரசியல்வாதிகள்தான் என்பதை உலகம் நன்கறியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பதிவின் தொடக்கத்திலே நாம் சொல்லிய ஒரு தம்பி கேட்ட கேள்வி, நிபந்தனையற்ற அன்பை எல்லோர் மீதும் செலுத்த முடியுமா என்கிற வினாவை மீண்டும் எழுப்ப வேண்டியிருக்கிறது. சாத்தியம் இல்லைதான். அவரவர் நிலையை பொறுத்து இது மாறுபடும். நிபந்தனையற்ற அன்பை செலுத்தக்கூடிய சூழல் இருக்கிறதா? பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொடுக்க வேண்டும். பகை தேவையில்லை. ஆனால் தன் மீது பாய்ந்து வரக்கூடிய பகையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தற்காப்பு போர் என்பது தவிர்க்க இயலாதது. அங்கே அன்பு என்கிற சொல்லுக்கு வேலை இல்லை. ஆனால் தவ வாழ்க்கை வாழ்ந்திருந்து அமைதியாக இந்த உலகை கடந்து செல்லக்கூடிய ஞானிகள், மகான்கள் வாய் திறந்து ஒருவருக்கும் ஒரு சாபத்தையோ அல்லது வேற எதையோ கொடுக்காது போயிருந்தாலும் கூட அவர்களுடைய மனம் நொந்தால் அது அந்த தேசத்திற்கே நாசமாகிவிடும் என்று நம்முடைய முன்னோர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். நம்முடைய வேண்டுகோள் இதுதான். எல்லோரும் அன்புமயமாக இருக்க வேண்டும். நிபந்தனையற்ற அன்பு எல்லோரிடத்தும் செலுத்தப்பட வேண்டும். எல்லோருக்கும் எல்லாமும் பொதுவாக கிடைக்கும்படி செய்ய வேண்டும். இவையெல்லாம் கலியுகத்திலே நடப்பது அசாத்தியம் என்று கோரக்கர் சந்திரரேகையிலே பார்த்திருக்கிறோம். வீரபிரம்மேந்திரருடைய காலஞான தத்துவத்திலே பார்த்திருக்கிறோம். ஐயா வைகுண்டருடைய அகலத்திரட்டிலே பார்த்திருக்கிறோம். போகமாமுனிவருடைய நூலிலே பார்த்திருக்கிறோம். கலியுகம் இப்படித்தான் இருக்கும். முடிந்த வரையிலும் அன்பை மற்றவருக்கு செலுத்துவோம். முடிந்தவரையிலும் அன்புமயமாக வாழ பார்ப்போம். மிகுதியை பராபரம் பார்த்து கொள்ளும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றுமொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.